முன்னெல்லாம் கனரா பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சரவுண்டிங்கில எங்க கனரா பேங்கோட பிரான்ச் இருக்கோ, அந்த பிரான்ச்சுக்கு போயி அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஒண்ணு வாங்கி, அதில நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கைப்பட எழுதி, அப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒண்ணு ஒட்டி, அப்புறம் ஒரு 500, 1000 நம்ம வந்து இனிஷியல் டெபாசிட் பண்ணி தான் நம்ம வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரொசீஜர் கனரா பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றக்கு. ஆனா, இனிமே அந்த மாரிலாம் தேவையே கிடையாது. வீட்ல இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோன வச்சே நம்ம கனரா பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ, அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்களும் கனரா பேங்க்ல ஈஸியா, ஃப்ரீயா ஒரு 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ, அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நீங்க கூகுள் குரோம்ல போயிட்டு கனரா பேங்க்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த அஃபிஷியல் சைட் வரும். அதில கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஓப்பன் அக்கவுண்ட்டுன்னு இருக்கா? ஸோ, இப்போ வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப கிளிக் ஹியர் அப்படிங்கிற இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம், லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கேள்விகளா இருக்கும். ஸோ, அதனால எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்க. நான் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்றாங்க. அதுவும் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி தான் மொபைல் நம்பர். உங்களோட மொபைல் நம்பர் ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிக்கல அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சரௌண்டிங்கில எங்கே இ-சேவை மையம் இருக்கோ, அந்த இ-சேவை மையத்துக்கு போய் உங்களோட ஆதார் கார்டு கூட உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு வாங்க. இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணோன்னா கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண உடனே நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுவோம். இப்போ திரும்பியும் நம்ம ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபை ஆயிரும். அதுக்கடுத்து இமெயில் வெரிஃபிகேஷன். இதில் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சேவ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் வந்து கேட்குறாங்க. இதில் 2 விதமான அக்கௌண்ட் டைப் ஒன்று இருக்குது. கனரா எஸ்பி செலக்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. கனரா எஸ்பி ஜென்ரல் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஓப்பன் பண்ண போகிறது கனரா எஸ்பி ஜென்ரல் அக்கௌண்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு தான். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாஸ்புக், அப்புறம் பாஸ் ஷீட்டு, அப்புறம் நாமினேஷன் வந்து அவைலபிளாக இருக்குன்ருக்காங்க. பர்சனலைஸ்டு செக் புக் வந்து கொடுத்துருவோம். அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே ஆக்சஸ் இருக்குது. ஆனால் மினிமம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ₹500 வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 0 பேலன்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ₹500ன்னு வந்து டெபாசிட் வந்து வச்சுருக்கணும். மாதத்துக்கு மினிமமாக ₹500 டெபாசிட் வந்து வச்சுருக்கணும். அவ்வளோதான். மத்தபடி நம்ம வந்து 0 வைக்கலாம். ஆனால் வந்துட்டு மினிமமாக ஆவரேஜாக மந்த் எண்டில் நம்ம வந்து ₹500 இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ எப்பயுமே ஒரு ₹500 பேங்க்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் இந்த செலக்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மினிமமாக ₹10,000 வைக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 25,000 நம்ம வந்து மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும். நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு இருக்காது. ஸோ அதனால் நான் ₹500 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுவே என்கிட்ட போதுமானது தான். சரி, இப்போ செலக்ட் பண்ணோன்னா ஆதார் நம்பரை திருப்பி என்ட்ரு பண்ண சொல்லிட்டாங்க. திருப்பியும் நான் என்ட்ரு பண்ணுறேன். டிக் பாக்ஸை டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிவிட்டு திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில்ஸில் நம்மளோட லொக்கேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. ஆதார் டீட்டெயில் என்ட்ரு பண்ணோம்ல, அதில் இருக்க அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை வேறு அட்ரஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வேறு அட்ரஸ்னால் இது எதுவுமே பண்ண தேவையில்ல. கீழே அட்ரஸ் லைனில் ஒன்று ஒன்றா எழுதுங்க. சரியா? எந்த அட்ரஸ் அப்படின்னு. இல்லை அதே அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கீழே பாருங்கள் டெக்ளரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணி விட்ருங்க. அண்ட் டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்பர் ப்ரீஃபில்டாக நம்பர் வரும். அதெல்லாம் நம்ம இது பண்ண தேவையில்ல. கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கா, இந்த இடத்துல நம்மளோட எஜுகேஷன் அதை செலக்ட் பண்ணணும். அடுத்து இன்கம் ரேஞ்ச், நமக்கு இயர்லி இன்கம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷன் என்ன மாதிரி ப்ரொஃபஷன், அப்புறம் சப் ப்ரொஃபஷன், அப்புறம் வந்து நம்மளோட எம்ப்ளாய்டு வித் ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதை நம்ம என்ட்ரு பண்ணியாச்சுன்னா கேட்டகரி செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து நாமினி டீட்டெயில்ஸ், நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட வேறு யாரையாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேமிலியில் இருக்க யார் வேணாலும். அப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா அங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நாமினியோட நேமு, அவங்க உங்களுக்கு என்ன வேணும், அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, நம்ம
அந்த நாமினி வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து இதை டிக் பண்ணி விட்ருங்க. சரியா? அப்படி உங்கள் அட்ரஸில் இல்லை அப்படின்னா அந்த கீழேயே அட்ரஸ் கேட்பாங்க, அந்த அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அவங்க வேறு இடத்துல இருக்காங்க அப்படின்னா. இல்லை ப்ரோ எனக்கு வேணாம் அப்படின்னா நோ ஐ டோன்ட் விஷ் டு ப்ரொவைட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட சரௌண்டிங்கில் என்ன பிரான்ச் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணி விடுங்க. அப்புறம் டெபிட் கார்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரூபே ஜிஎல்பி கிளாசிக் டிஐ என்சிஎம்சி இந்த கார்டு தான். அண்ட் இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிடுறேன். லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணது அப்படியே தான் இருக்கட்டும். இப்போ எல்லா கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிச்சு. யூசர் வெரிஃபிகேஷன், அக்கௌண்ட் டைப்பு, ஐடி டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கேஒய்சி தான். ஸோ இந்த வீடியோ கேஒய்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷன்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னா இந்த கிளிக் ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ கேஒய்சி போகும். அந்த வீடியோ கேஒய்சியில் உங்களுடைய நேம் கேட்பாங்க, அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு காமிக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு ப்ளூ பென்னோ பிளாக் பென்னோ ஏதோ ஒன்று வச்சு சிக்னேச்சர் போட்டு காமிக்க சொல்லுவாங்க உங்களோட கையெழுத்தை. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஏன்னா உங்களோட நேமை யூஸ் பண்ணி வேறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காண்டி உங்களோட சிக்னேச்சரும் மேட்ச் ஆகணும். ஓகேவா? ஆதார் கார்டில் இருக்க சிக்னேச்சர், பேன் கார்டில் இருக்க சிக்னேச்சர் இதெல்லாம் மேட்ச் ஆகணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் செல்ஃபி கேட்பாங்க. சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பனிங் முடிச்சிருங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இனிஷியல் டெபாசிட்டாக வந்து அக்கௌண்ட் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 500 ருப்பீஸோ இல்லை 1000 ருப்பீஸோ வந்து பேங்க்கில் வச்சுக்கோங்க. மினிமமாக 500 ருப்பீஸ் வந்து பேலன்ஸ் வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே. ஏன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கனரா பேங்க்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. 0 பேலன்ஸ் தான் போட்டிருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து மினிமமாக 500 ருப்பீஸ் வந்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கனரா பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் ஓப்பன் பண்ணணுங்கிறத A to Z ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேணுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்.